நாங்கள் சேலம் போயிட்டு ரீச் ஆகிட்டோம். ஸோ சேலத்துலேருந்து ஏற்காடுக்கு ஒரு பஸ் பிடிக்கணும். ஸோ அந்த பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ ஏற்காடு மலையை வந்து நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். எங்க ஹஸ்பண்டுக்கு வாமிட் வரும்னு சொல்லி கையில கவரெல்லாம் கொடுத்து வச்சிருக்குது கைஸ். இப்போ நாங்க மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 1 hour ஆகும். மலை ஏறும்போதே சைட்ல எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். செம்மையா இருந்துச்சு. எங்களுக்கு ஏறும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படா மேலே ஏறி முடிப்போம் அப்படின்ட்டு. என் தங்கச்சி பையன்லாம் செம்ம ஹாப்பியாக இருந்தான். எப்போம்மா மேலே போவோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். எப்படி இருக்கு பஸ்ல வந்து எப்படி இருக்கு? ஹலோ கைஸ், இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுறதுனால வந்து இறங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா பீக்கு பார்க்கில் போய் உங்களை சந்திக்கிறேன். பாய். ஆமாம் கைஸ், என் பையன் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகி நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாம் ரெடி ஆகி என் பையன் சொன்ன மாதிரி பீக்கு பார்க்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு அடல்ட்ஸ்க்கு 300, சில்ட்ரன்ஸ்க்கு 200. ஸோ நாங்கள் டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போன உடனே சைட்லலாம் வந்து குட்டி குட்டி டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நல்லா பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. அப்படி ஒன்று ஒன்றா நாங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். நான் யாருக்கு ஹாப்பியோ இல்லையோ உங்கள் பசங்களை கூப்பிட்டுட்டு வந்தால் இங்கே செம்ம ஹாப்பியாக இருப்பாங்கங்க. நல்ல லீவ் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ்ஷெல்லாம் இருந்துச்சு. ஃபிஷ்ஷுங்களுக்கும் ஃபீட் பண்ணலாம், ஆனால் அதுக்கு தனியாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலை. அப்படி சின்னதாக ஒரு பிக் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன். இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு நடுவில் நின்று பசங்க எல்லோரும் நின்று ஒரு ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் எடுத்தோம் கைஸ். நல்லா இருந்துச்சு. அந்த பிக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுவும் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். அடுத்த இதில் தனித்தனியாக வரும் பாருங்கள், நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ நீங்களும் போனீங்கன்னா இந்த மாதிரி நின்று அழகாக எடுங்க கைஸ். நல்லாயிருக்கும் கைஸ், செம்மையாக இருந்துச்சு அது. இதுதான் ஒரு பிக்கு சொல்லியிருந்தேன்ல கைஸ். இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குங்களே. சரி, இதே மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா அழகாக நின்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நின்று எடுங்க கைஸ். நல்லாயிருக்கு. இது உள்ள நுழையும் போது நல்லா ஸ்லோ மோஷனில் வீடியோ போட்டால் செம்மையாக இருக்கும் கைஸ். நாங்களும் அதே மாதிரி பண்ணியிருக்கோம் சின்னதாக, நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் போனீங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
ஒரு வழியாக பேர்ட்ஸுங்க இருக்கிற இடத்துக்கு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஸோ இது உள்ளே நுழைஞ்ச பிறகு அவ்வளோ வெரைட்டிஸ் பேர்ட்ஸுங்க இருக்குது, அவ்வளோ கிளிங்க இருக்குது. ஸோ அதை பார்க்கவே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இருக்குது. உள்ளே நுழையும் போதே இந்த சவுண்டு. ஸோ நம்ம அது பண்ணி வச்சிருக்கிற இதெல்லாம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அழகாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து என் பசங்க தான் அதை இருக்கவே விடலை. அதை பேர்ட்ஸுங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபுட்டு கொடுத்தாங்க. ஸோ எல்லாருக்கும் கொடுத்தாங்க கைஸ். அது அப்படியே பேர்ட்ஸுங்களுக்கு கொடுத்துட்டு போனால் நம்ம கையிலே வந்து அழகாக உட்காருது. ஸோ நல்லா இருக்குது அதெல்லாம். அழகா வந்து எப்படி கையில் உட்காருது பாருங்களேன். Of the warm acoustic guitar, blend with the gentle sound of the waves crashing against the shore. A serene melody weaves through the breeze, creating a soothing rhythm that mirrors the ocean's ebb and flow. The sound of distant gulls and the rolling tide add layers to the tranquil sense tape of this coastal escape. Let the music guide you into an untouched paradise, where stress dissolves like footprints in the sand. எங்கள் சாச்சியெல்லாம் கையில் பிடிக்கணும்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக அவங்களும் பிடிச்சிட்டாங்க. எல்லாருமே கையில் வாங்கினாங்க. எல்லாருக்குமே கையில் வந்து உட்காந்து சாப்பிட்டுச்சிருக்கு. எல்லா
கையில் உட்காந்த உடனே எல்லோரும் சந்தோஷம். எங்கள் வீட்டுக்கார கையிலலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், என் ஹஸ்பண்ட் கையிலலாம். இதோட இந்த போர்ட்ஸ் இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெளியில் போனோம்னா ஃபிஷ் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். கலர் கலராக ஃபிஷ்ஷுங்க இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஃபிஷ். அதோட வெளியில் வந்த பிறகு பார்த்தா இந்த மாதிரி ஆற்று இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கும் ஃபீட் பண்ணாங்க பசங்க. என் பையன் நல்லா ஃபீட் பண்ணான். அது கையில் நல்லா சாப்பிடுது ஃபுட்டு. அதான் சொன்னேன்ல கைஸ், பசங்க வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் பசங்களை கூப்பிட்டு வந்து இருந்து காமிச்சிட்டு போவோம். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் டைமு ஃபருக் வா, ஃபருக் வா, ஃபருக் டைம் ஆயிடுச்சு வா, ஃபருக் வா, போதும் வா, ஃபருக் போதும் வா, வா. இதுக்கும் என் பையன் ஃபீட் பண்ணும் போது அவன் கையவே நல்லா வந்து கொத்திடுச்சு. பயந்துட்டு ஓடுவான் பாருங்களேன். அங்கே பாருங்க, என் தங்கச்சி பையன் நார்மலாக கொடுத்துட்டு நகர்ந்துட்டா. என் சின்னவெல்லாம் கிட்ட கூட வரல. என் சின்ன பையன் கிட்ட கூட வரல கைஸ். அவன் எதுக்குமே அவ்வளோவா ஃபீட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவன் எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் பயப்படுறான். ஆனால் தூரமாக நின்று தள்ளி நல்லா ரசிக்கிறான், பயப்படுறான் ஆனால் கிட்ட போகிறதுக்கு. அப்படியே கேமலுக்கெல்லாம் ஃபீட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு கைஸ், நிறைய இருந்துச்சு. நாங்கள் தான் நேரமாக ஸ்பாட்டுக்கிற போய் பார்க்கணும் இல்லை, அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆடெல்லாம் செம்மையாக இருக்குது பாருங்க, எவ்வளோ ஒயிட்டாக அழகாக, ரொம்ப எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்க, அப்படி வளைஞ்சிருக்கு. என் பையன் தான் தைரியமாக தொடுறாங்க. இந்தா எப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லு பாருக்கு. செம்மையா गाइस, இது பார்க்க செம்மையா இருக்குது. இங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இங்க வா மாமா.
நகர்ந்துருவா. என் சின்ன பையன் தைரியமா வாங்கினதே இதுதாங்க. இது என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அவங்க கையில வச்சிருந்தாங்க, கையை தைரியமா நீட்டி கையில வாங்கிட்டான். பாருங்க எப்படி பண்றான் பாருங்களேன். அதே மாதிரி பெரிய பையனும் வாங்குவான். ஆனா அது பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அவன் பயப்படல. அப்புறம் எங்க வீட்டுக்காரரு தான் போனாங்க பாருங்க. போய் அது ஓனாவா இல்ல பச்சந்தியான்னு எனக்கு தெரியல, அது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை வாங்கி கடையில வச்சிருப்பாங்க, தோல்ல விடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல தைரியமா இருந்தாரு, ஆனா அது தலை மேல ஏறும் போதெல்லாம் நல்லா பயந்துட்டாங்க. ஏன்னா நகத்தை வச்சு கீற ஆரம்பிச்சிருச்சு அது. அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் இங்கே இந்த பீக்கு பார்க்கில் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ வெளியே வேறு இடத்துக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். ஏன்னா இது உள்ளரே நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகுதுங்க கைஸ். எப்படி பார்த்தாலும் ஒரு 2 hours கிட்ட நம்ம இங்கே இருந்தோன்னா தான் அழகாக ஃப்ரீயாக எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. அதனால் நாங்கள் வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து வெளியில் வந்து ஸோ வேறு இடத்துக்கு கிளம்பிட்டோம். வாங்க பார்க்கலாம். அங்கேருந்து கிளம்பிட்டு பக்கோடா பாயிண்ட்டு, லேடிஸ் விசிட்டு, ஜென்ட்ஸ் விசிட் பாயிண்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 வியூ பாயிண்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க கைஸ். அது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், என் பசங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. ஆனால் கிளைமேட் நாங்கள் போகிறப்போ நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் எங்களால் வந்து இவ்வளோ என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு கைஸ். மிஸ்டெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு கைஸ். எங்களை அப்படியே க்ராஸ் பண்ணி போச்சு. ஹையஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து ஃபுல்லு எங்களை நாங்கள் நிற்கிறோம், எங்களை அப்படியே கடந்து போகுது. இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. பாருங்கள் பின்னாடி கூட பாருங்களேன் எப்படி போகுது பாருங்கள். அந்த மாதிரி தான் இதுதான் ஹையஸ்ட் வியூ பாயிண்ட்டு ஏற்காடில். பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். மிஸ்ட்டு எதுவுமே தெரியல, சொன்னோம்ல எங்களுக்கு கடந்து போகுது அப்படின்னு. அந்த ஸ்பாட் தான் இது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட்டாக நாங்களும் இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் எங்களை கூப்பிட்டு வந்த கால் டாக்ஸி அவங்க டிரைவர் வந்து தங்கமானவங்க. ஏன்னா 5 o'clock வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு டைம் 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் எங்களை பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு எல்லா இடத்தையும் விசிட் பண்ண வச்சு காமிச்சு எங்களை பத்திரமா கூப்பிட்டு வந்து ரூம் கிட்டேயே இறக்கிட்டாங்க. ஸோ 1 டேக்கு அவங்க வந்து 3000 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் பேசி ஒரு 5க்கு முடிச்சுக்கிட்டோம். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா இது போயிட்டு வாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டே நாங்கள் போயிட்டு. செகண்ட் டே என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் கைஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நான் நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் கைஸ்.